ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் கடந்த 10ஆம் தேதி கரூர்ல 41 பேர் மிதிவட்டு குடல் குண்டாமணி வெளியே செத்தவன் குடும்பத்திற்கு 31 பேர்த்துக்கு அரசு வேலை வாய்ப்பு உத்தரவு வழங்கறதுக்கு நேர்ல அங்க வழங்குறப்ப என்ன பாட்டு பாடுறாரு? ஓடு 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 ஓடுன்னு சொல்லி யாரு ஓடுனதா சொல்றாரு? செந்தில் பாலாஜி ஓடுனதா சொல்றாரு. ஆனா ஓடுனது யாரு? 41 பேர் செத்த பிற்பாடு பத்திரிகை நிபுணர்களை பின்னால கேமராவை தூக்கிக்கிட்டு சார் சார் சார்னு பின்னால ஓட, இவங்க முன்னால ஓட, தப்பிச்சு ஓடுனது விஜய். அந்த தவற மறைக்கிறதுக்கு என்னென்ன பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்ப ஓட்டம் பிடிச்சது அவரு. எந்த வாய் கூசாம ஒரு மானம் கெட்டு போய் எந்த மாதிரி வார்த்தைய செந்தில் பாலாஜி ஓடி ஒளிஞ்சார். நீங்க செந்தில் பாலாஜி கரூருக்கு வரப்ப உள்ள போடலாம் நினைச்சீங்க. ஆனா கோர்ட் என்ன பண்ணிச்சு? அந்த ரூட்டை மாத்திருச்சு. நீங்க போனது கோட்டைக்கு. ஆனா அங்க போய் பண்ற சேட்டை, ஆடுறது வேட்டை, எடுக்கிறது சாட்டின்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆனா அழிக்கிறத திமுக அதிமுகங்கிற காட்ட உங்க எண்ணத்துல உழுக போகுது ஓட்ட. மக்கள் மாத்தி போடுவாங்க ஓட்ட. கோர்ட்டு மாத்த போகுது ரூட்ட. இந்த நிலைமையில் இருக்கிறப்போ விஜய் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி இப்பவும் பொய்ய பேசிப்படுத்த ஓடி இருக்கிறார். போலீஸ் இன்னைக்கு என்ன சொல்லி குற்றம் சொல்றாரு? அன்னைக்கு வாய் கிளிய இனிக்க பேசினார் போலீஸ். அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல பேசுறதுக்கு என்னால முடியாது, அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கிறாங்க. இன்னைக்கு மேடை ஏறிக்கிட்டு முதலமைச்சருங்க ஒரு கெத்து, அந்த ஆணவம், அதிகாரம், அதனால என்ன பேசுறாரு? போலீஸ் நினைச்சிருந்தா கூட்டத்தை தடுத்திருக்கலாம் சொல்றாங்க. அதை எப்ப சொல்லணும்? அவன் போலீஸ்கார் 2-3 இடத்த நீங்க முன்ன மாத்துறப்ப சொன்னாங்க இல்லையா 6 மாசத்துக்கு முன்னால. அப்ப நீங்க எனக்கு இந்த இடத்த கூட அந்த இடத்துக்கு நீங்க அடம் பிடிச்சதுனால ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு மேடை ஏறி நல்லவங்களாட்ட போலீஸ குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த போலீஸ் இல்லைன்னா நீங்க தப்பிச்சு திருச்சியிலிருந்து தப்பிச்சு சென்னை ஓடி இருக்க முடியாது. மக்கள் அந்த அன்னைக்கு குறுக்காட்டி இருந்தான்னு வச்சுக்கோ நிலைமை நினைச்சு பாருங்க. நீங்க செத்து கிடக்கிறான். இதுல திமுக கார உதிச்சு கொண்டு ஓட்டான்னு வாய் கூசாத பொய்ய பேசுறீங்களே, வாய் கூசாத பொய்ய பேசுறீங்க. மரத்து மேல இருந்து ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறான், அங்க இருந்து உழுவுறான், உளுந்து கீழே உளுந்த குழந்தை மேல மர கிளை குத்தி குடல்ல வெளி சரிஞ்சு சாவுது. மயக்கத்துல முதிவட்டு சாவுறான். பக்கத்துல கூட இருக்கிற ஆதவர்கள் சொல்றாங்க நிறைய பேர் கீழே விழுந்து செத்துக்கிட்டு கிடக்குறாங்க, ஓடி போயலான்னு சொல்லி ஓடுனது யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் தான் ஓடுனவர். ஓடிட்டு நாக்கு கூசாம அந்த சினிமா பண்ண டயலாக்ல அப்படியே ஆக்ஷனோட காமிச்சுக்கிட்டு வர்றாரு. இதுல பொதுமக்கள் எல்லாம் நல்லா சுத்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இப்ப ஏன்னு சொன்னா விஜய் இதுக்கு முன்ன எங்க போனாலும் மீட்டிங்க்கு போனார், உண்மைகளா போவார் இல்லையா? இப்பவும் போனா கோட்டைக்கு போனாத்தான் அந்த கோட்டை விட்டு வெளிவந்தா அந்த காக்கி பேண்டும் வெள்ளை சட்டுமே. இப்போ கரூருக்கு வந்தப்போ முத்து கவனிச்சிருக்கணும். அவர் போட்டிருக்கிற பேண்ட் கருப்பு, ஷர்ட் கருப்பு. துக்க விசாரிக்கிறது கருமாதிக்கு வந்த மாதிரி வந்துட்டு தான் ஒவ்வொருத்தர் கையிலையும் வேலை வாய்ப்புக்கு உத்தரவு ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப கோர்ட் என்ன சொல்லுச்சு? இது நிரந்தரமான பணி இல்லை, இது தற்காலிகமான பணிதான், என்னைக்குனாலும் இந்த பணி உங்களுக்கு நீக்கப்படலாம்னு சொல்லி கோர்ட்டு உங்க ரூட்டை மாத்திருச்சு. நீங்க என்னதான் அமைச்சர்களை வச்சு ஆட்டம் போட்டாலும், என்னதான் அதிமுக இருக்கக்கூடிய பாஸ்கர் கோஷ்டியை கூட்டிட்டு போனாலும், பாஸ்கர் அன்காவை கூட்டிட்டு போனாலும், உங்களுக்கு மத்தியில உங்களது ஆட்சி மத்தியில மக்கள் காரி துப்பிட்டு தான் இருக்கா. இன்னும் கரண்ட் தட்டுப்பாடு இன்னும் முடிஞ்ச பாடும் இல்லை. உங்க மந்திரி ஒருத்தன் போய் டயர் தட்டி பாக்குறாரு, டயர் ஏன் மொழுபொருள் இருக்கிறாரு. அரசாங்கத்துல போட்டிருக்கிற உங்க பஸ், சேலத்துல இருக்கிற மந்திரி இருக்கிறாரு இல்லையா, அந்த பஸ்ஸினுடைய டயர் எல்லாம் எப்படி இருக்கு? காந்தி தாத்தா மாதிரிதான் இருக்கு. நீங்க அதையெல்லாம் போய் தட்டி பார்த்து ஏன் இந்த அரசாங்கத்தினுடைய பஸ் டயர் தேஞ்சு இருக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் மந்திரி கரெக்ட்னு சொல்லலாம். எங்கேயோ ரோட்ல போக வேண்டியது, எவனோத்தனை குறுக்காட்ட வேண்டியது, இல்லைன்னா அந்த சத்துவ கூடத்துக்குள்ள போக வேண்டியது, அங்க கரப்பா பூச்சி இருக்குது, இங்க குண்டால கரையான் இருக்குது, அங்க ஓட்டையா இருக்குதுன்னு சொல்லி
நொட்ட சொல்லிட்டு வர வேண்டியது, அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள் நுழைய வேண்டியது, கேள்வி கேட்க தெரியாம கேட்க வேண்டியது, குழந்தைகள் வேற ஒரு பதில் சொன்னா அதுக்கு பதில் தெரியாத முடிக்க வேண்டியது. உங்களுக்கே போய் ஒரு இடத்துல என்ன நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து என்னன்னு சொல்றதுக்கு கையாளாகத்தனம் உங்களுக்கு. அதுக்கு முன்ன பரீட்சைக்கு படிச்சுட்டு போற மாதிரி இந்த இடத்துக்கு போறதுன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போகணும். தெரிஞ்சுக்கிட்டு போகாம போய் தடியெடுத்துடலாம் தண்டல் காலுங்கிற மாதிரி நான் இந்த எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ இந்த தொகுதியில நான் இந்த அமைச்சர் அந்த அமைச்சர்னு சொல்லி ஒவ்வொருத்தருட்டையும் போய் போய் நீங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி மக்கள் உங்களை அறிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க போய் நான் தான் மந்திரி நான் தான் எம்எல்ஏன்னு சொல்லக்கூடாது. ஏதோ போக்குல மக்கள் எல்லாம் வந்து ஏதோ ஓட்ட போட்டானா நீ ஏதாவது மத்திய அரசாங்கத்தோட நீங்க இணக்கமான உறவுன்னு சொல்லிட்டு வந்தீங்களே ஒரு தடவை அந்த கேஸுக்கெல்லாம் போயிட்டு அப்ப அவங்க அந்த கம்ப்யூட்டர்ல ஓட்ட மாத்தினானோ என்னவோ தெரியல. மொத்தத்துல உங்களுக்கு தலையெழுத்து இப்ப 6 மாசத்துக்குள்ள 6 மாசம் தான். இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க பண்ற அட்ராசிட்டிஸ் அவன் பணம் கொடுத்தா திமுகவுக்கு 35 கோடி கொடுத்தா தாவேக்கா எம்எல்ஏக்கு கொடுத்தா அப்ப நீங்க அண்ணா திமுக காரண அவன்லாம் யோக்கியதுனா பாஸ்கர் 2 பாஸ்கர் சொல்றேன் நல்லவங்களா. ஏற்கனவே செங்கோட்டையன் பேரு வீதி சிரிச்சு நாடு சிரிச்சு சந்தி சிரிச்சு போனவர் அவரை வந்து நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க எப்படியே சேர்த்துட்டீங்க மறுபடியும் ஒரு மந்திரி பதவி கொடுத்தீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு மெஜாரிட்டி 10ல என்னைக்குனாலும் கம்யூனிஸ்டுக்காரனும் காங்கிரஸ்காரனும் கழிச்சு விட்டு போக தயாரா இருக்கிறாங்க நிலைமையில் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனையும் வான்னு வெத்தலாவை வச்சு கூப்பிடுறீங்க. நீங்க வெத்தலாவை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு அந்த போறவன எல்லாம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து போய் முதலமைச்சர் எப்ப போய் பாக்குறதுக்கு போறா எல்லாம் கேட்ட பாக்குறான் எட்டி பார்த்துட்டு ஒடியாறாங்க. நீங்க அண்ணா திமுகவை அழிக்க நடத்திக்கிட்டு இருக்கிறக்கு திமுகவை அழிக்க நடத்திக்கிட்டு இருக்கிறக்கு இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் 2 கட்சிகளையும் அழிப்பதற்கு உங்களால் முடியாது. ஏதோ அடிக்கிற காத்துல நீங்க மேல ஏறி கோட்டையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இப்ப கோர்ட் என்ன சொல்லிருச்சு, நீ அந்த ஜூலை கடைசி நின்று அந்த தேர்தல் பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்றுச்சு. செத்தவனுக்கு தான் தேர்தல் வைக்கணும், உசுரோடு இருந்து போனவனுக்கு எதுக்கு தேர்தல் இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டுங்கன்னு சொல்லிடுச்சு. இப்போ நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறீங்க? இன்னும் அதிமுகவில் இருக்கிறவனால கட்சிக்கு வந்துட்டு அதிமுக அந்த இடத்துல வந்து தீர்ந்து போச்சுன்னு சொல்றீங்க. இது வந்து ஓஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க திமுகவை. திமுகவும் ஓஞ்சு போகல, அதிமுகவும் தீர்ந்து போகல. இனி அடுத்தது நடக்கக்கூடியதான் அதிமுக எவன் கட்சிக்கு விசுவாசமா இல்லாம இருந்தானோ அவன் எல்லாம் இன்னைக்கு வெளியே போனதுனாலதான் அதிமுக அவனுக்கு புத்துயிர் பெற்று இருக்குது. இப்ப அவனை எல்லாம் வச்சுக்கிட்டு மடியில பூனையை கட்டிட்டு சகனம் பார்த்த கதையாத்த எடப்பாடி வேலை இருந்தால் இவங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா மேலே ஏறினா கீழே இழுத்து விட்டுக்கிட்டு இருந்ததுனாலதான் எடப்பாடி விட்டு பிடிச்சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை வந்து கயிறு போட்டு லகான் போட்டு கட்டி வச்சிருக்கிறது யாரு? திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்த அண்ணாமலை முன்னேற்ற கழகம் விட்டு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு தூரம் போவீங்களோ அவ்வளவு தூரம் போகணுங்கிறக்கா விட்டுருக்குறாங்க. கடைசியா ஒரே இழுப்பா இழுத்து உங்களை தூக்கி மேல போட்டுருவாங்க. ஆனா அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய பேச்சு, மந்திரிகளுடைய பேச்சு, எம்எல்ஏக்களுடைய பேச்சு, ஆணவ பேச்சு, அதிகார பேச்சு, திமிரு பேச்சு. இதுக்கு முன்ன திமுகவுல மந்திரியா இருந்தா எம்எல்ஏ இருந்தா, அதிமுக எம்எல்ஏ மந்திரி எல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் இந்த திமிரான பேசுறது இல்ல. அவங்க டைம்லயே ஆட்சி அமைச்சுக்கிட்டு அவங்களையே நீங்க எடுத்தெரிஞ்சு பேசுறது என்னமா வர வேண்டியது ஒரு டிராமா மாதிரி நடிச்சு போட்டு ஓட வேண்டியது, மக்கள் உட்கார்ந்துட்டு சீக்கடிக்க வேண்டியது. இன்னைக்கு 5000 பேர்த்த கியூஆர் கோடு கொடுத்து உள்ள உட்கார வச்சியே, அப்ப 41 பேர் தாவருக்கு மேல எதுக்கு ரோட் ஷோ காமிச்சிங்க? நீங்க அன்னைக்கும் அந்த 5000 பேர்த்த கொடுத்து கியூஆர் கோடு உட்கார வச்சிருந்தாக்கா அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்திருக்காதுல. தப்பு பண்ணுறது நீங்க. கோர்ட் மேல சுப்ரீம் கோர்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, சிபிஐ பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. என்னைக்குனாலும் உங்களுக்கு கடிவாளத்தை மத்திய அரசாங்கம் கையில் வச்சிருக்குது, உச்ச நீதிமன்றம் கையில் வச்சிருக்குது. என்னைக்குனாலும் இழுத்து போட்டு உங்களை கீழே தள்ளி உங்களை உள்ள போறதுக்கு தயாராக இருக்கிறது தான் கோர்ட். முதலமைச்சர் வந்து தண்டிக்க முடியாதுங்கிற சட்டமெல்லாம் கிடையாது. இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதாவை தண்டிக்கலையா, உள்ள போகலையா? இந்த மாதிரி உங்களது குற்றங்கள் நாட்டுல பெருகிக்கிட்டே போகுது. குற்றங்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு போகின்ற பொழுது உங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.